happy birthday, Rakshan. Happy birthday, Rakshan. Are you what? Are you two? Are you got it? Are you done? Are you got it? Happy birthday, Rakshan. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாட்களுக்கு அப்புறமாட்டு ஒரு அழகான வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரக்ஷனோட 5th பர்த்டே வீடியோ தான். இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கிராண்டாகவே இருந்துச்சு. சிம்பிளாக அழகாக ஒரு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் கூட. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாட்லாக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து யூகே வந்து மூவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டிலே தான் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஆக்கிருச்சு. ரக்ஷனோட பர்த்டேக்கு வந்து எல்லாரும் வந்து ஒன்றா சாப்பிட்டது வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோம் ஈவினிங் போல். ரக்ஷனோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் ரீசனாக லாஸ்ட்டு 2 பர்த்டேக்குமே ஏதாவது ஒன்று நானே பண்ணிப்பேன். ஒன்று வந்து கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைனா ஃபுட்டாக இருக்கட்டும். அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்மளாட்டு ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து கடையில் வாங்கினாலுமே அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. ஸோ இந்த வருஷம் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி ரொம்ப என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதுக்காக வந்து நானே வந்து கேக் பார்த்திங்கன்னா பர்த்டே கேக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு அபியோட வீட்டிலேருந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க பாலானா. அதனால் ரக்ஷனுக்கு கப் கேக் ரொம்ப பிடிக்கும். அதனால் நானே ஃபஸ்ட் டைம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு யூடியூப் பார்த்து நானே கற்றுக்கிட்டு இந்த கப் கேக் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்திருந்து. இது வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் வந்து எப்படி பண்ணேன் அது மட்டும் ஈஸியாக சொல்லிக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக இந்த கப் கேக் பண்ணுற வீடியோ நான் போடுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மெல்டட் பட்டர் இருக்குல்ல, அன்சால்ட்டட், அது வந்து ஒரு பாதி எடுத்துக்கிட்டேன் நான். ஒரு 200 கிராமில் ஒரு 100 கிராம் மெல்டட் பட்டர். அதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணணும். இது பீட் பண்ண தான் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாகும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் ஹை ஸ்பீடில் வச்சு பீட்டரை பீட் பண்ணும்போது இது வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் பவுடர் இல்லைன்னா ஐசிங் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டோட்டலாக மொத்தம்னா 3 கப் நான் வந்து ஐசிங் பவுட்ரு யூஸ் பண்ணேன். அதை வந்து நம்ம மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு கப்பாக தான் நம்ம சேர்த்து நல்லா பீட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதுக்கேற்ற கன்சிஸ்டன்ஸில் நல்லா க்ரீமியாக வரும் அந்த விப்டு க்ரீம். ஓகேவா? ஸோ அந்த 3 கப் சுகரை நான் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஸ்கிம்டு மில்க் வந்து ஆட் பண்ணேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ், அதோட ஃப்ளேவருக்காக. ஓகேவா? இதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து கை விடாமல் நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து பீட் பண்ண தான் அதோட குவான்டிட்டியும் சரி ஸ்மூத்னஸும் சரி நல்லா அழகாக வரும். இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக எனக்கு வந்து 1 hour டைம் எடுத்திருக்கோம். ஏன்னா பீட் பண்ணுறது நம்ம மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே சேர்த்து இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நார்மல் கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். இது வந்து ஒரு ஓரமாக செஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான். ஏன்னா அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேக் பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. இதுக்கு வந்து நான் வந்து ரெட் வெல்வெட் கேக் பவுட்ரு தான் எடுத்திருந்தேன். தீம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரக்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்று பிடிக்கும். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா பாப்பட்ரோல் ரொம்ப க்ரேஸியாக இருந்தால், இந்த வருஷம் வந்து ஸ்பைடர்மேன். அதனால தான் பர்த்டே கேக்குமே ஸ்பைடர்மேனு. அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ் கோடுன்னு பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி போட்டிருந்த, ரெட்டு இல்லைன்னா ப்ளூ அந்த மாதிரியே தான். அதனால் ரெட் வெல்வெட் கேக் வந்து ப்ரெஃபர் பண்ணேன் நான். சரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு வந்து ஒரு பேக்கெட் 250 கிராம் பவுட்ரு ரெட் வெல்வெட் கேக் பவுடர் கூட 1 டம்ளருக்கு வந்து தண்ணி, நார்மல் பிளெயின் வாட்டர் போதும். அப்புறமேட்டு ஒரே ஒரு லார்ஜ் எக்கு. ஏன்னா இதில் நம்ம மில்க் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், சுகரும் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த பவுடர்லேயே பார்த்திங்கன்னா சுகர் மிக்ஸ்டு. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக கையாலே விஸ்கால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
அகெயின் அதுக்கப்புறமா தான் பீட்ரு யூஸ் பண்ணேன். ஏன்னா பீட்ரு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட ஸ்மூத்னஸும் கிடைக்கும், நமக்கு வந்து அதில் வந்து அந்த கட்டி கட்டியாக அந்த மாவெல்லாம் இருக்காது. ஸோ நல்லா பீட் பண்ணும்போது நமக்கு வந்து கேக்குமே பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக அழகாக வரும். அதுக்காக தான் இதுவும் நல்லா நான் வந்து பீட் பண்ணி ஒரு ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறமாட்டு கப் கேக் ட்ரைக்கு வந்து மாற்றிட்டேன். இது வந்து ரொம்ப பெரிய கேக்காக பண்ணாமல் மஃபின் மாதிரி பண்ணாமல் குட்டியாக கப் கேக்காகவே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் க்ரீம் நான் வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதுனால அதுவும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கப் கேக் தான் நான் அரேஞ்ச் பண்ணேன். ஒரு 21-25 கப் கேக் வர அளவுக்கு இதை ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரீ ஹீட் பண்ணி முடிக்கிற அந்த 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைமுக்குள்ளாடி நமக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் கேக்கு வந்து குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம், இல்லைன்னா ஓவர் ஆகிறோம். அதுக்காக உள்ளுக்குள்ளே நான் கப் கேக்கு வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஐசிங்கை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை வந்து அந்த பைப்பிங் கப்பில் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா போட்டு வச்சா தான் நமக்கு வந்து 1 பை 1 ஒவ்வொரு ஒர்க்கையாக முடிக்க முடியும் அப்படின்னு. இது வைக்கும்போது நம்ம கேக்கும் ரெடி ஆகிட்டு ஹீட்டு ஆறுனதுக்கு அப்புறமாட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமாவே அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி க்ரீம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இது ஃபஸ்ட்டு பண்ணும்போது 1-2 வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப்பில் இருந்துச்சு. 1-2 பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வரல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் நான் பண்ணுறேன். அதனால் பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப சொதப்பலை இது. நான் என்ன நினச்சேன்னா அந்த க்ரீம் வந்து மேபி லூஸாக இருக்கும், இல்லைன்னா என்ன சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரிலாம் வந்துருமோ அப்படின்னு பயந்தேன். பட் அப்படி இல்லாமல் ஸ்டிப்பாக அழகாக இருந்துச்சு. ஓவராக சுகரும் இல்லை, பட்ரியாகவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு திகட்டாமல். அப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு அழகுக்காக ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ், நார்மல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ரக்ஷன் செஞ்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணுற கேக் நல்லா இருக்குது அப்படின்னு. என்னது கேக் பண்ணாலுமே ரக்ஷன் வந்து எப்பவுமே கூட நின்றுப்பான் என் கூட. அவனுக்கு வந்து கேக்னா ரொம்ப பிடிக்கும்னால அடிக்கடி இந்த கேக் நான் செஞ்சு கொடுப்பேன். ரெடிமேடாக தான் வாங்கி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி க்ரீம் இல்லாமல் தான் பண்ணி கொடுப்பேன். ஃபஸ்ட் டைம் க்ரீம் நானே பண்ணது. ஸோ அவனுமே என்கரேஜ் பண்ணிவிட்டு மம்மி நல்லாயிருக்கு எம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு 2 கேக் சாப்பிட்டுட்டு இருந்தான். இதான் ஃபைனல் லுக். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரட்டாலுமே போக 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 அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து மறுநாள் தானே கேக் எடுக்கணும் ஈவினிங்கு. அதனால் எல்லா கேக்கையுமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான், ஏன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும் அப்படின்னு. இது வந்து செகண்ட் செட், ஏன்னா ஒரு 25 கேக் கிட்ட பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சுட்டு செகண்ட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக அந்த கேக்குக்கு ஏற்ற மாதிரி க்ரீமும் நிறையவே இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு, எதுவுமே வேஸ்ட் ஆகலை. ஸோ அந்த ஒரு 100 கிராம் பட்டர் போட்டதில் வந்து ஒரு 25 to 27 கேக் நினைக்கிறேன் கப் கேக்ஸு. அது வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு அந்த 100 கிராம் பட்டரில். ஸோ உங்களுக்கும் இதே குவான்டிட்டி வேணும்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக இதே மாதிரி அழகாக வந்துச்சுன்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பர்த்டே அன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ தான். சித்தப்பாவும் அண்ணாவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட இந்த பக்கத்தில் வந்து கந்தசாமி கோயில் ஒன்று இருக்குது, முருகர் டெம்பிள். ஸோ அந்த கோயிலுக்கும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். அங்கே வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் வீடியோ ரொம்ப கவர் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் எடுத்திருக்கேன், பட் எதுவும் போஸ்ட் பண்ணல. இந்த தடவை டைமும் இல்லாதனால சீக்கிரமாக சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா potluck சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்க வந்து ஒரு ஃபுட் ஐட்டம் செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி. அதை ஒன்றா கெட் டுகெதரிங் வந்து எல்லாருமே இருந்து பேசி எடுத்து ஒன்றா சாப்பிட்றது, அது நல்லா இருந்துச்சு. இது வந்து ஐ திங்க் செகண்ட் potluck நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம், ஏன்னா 5:30க்கு தான் கேக் கட்டிங்னால நமக்கு அதுக்கு முந்தின டைமில் நம்ம வந்து இந்த கெட் டுகெதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு.
ஆக்சுவலி இந்த பாட்லாக் பார்த்தீங்கன்னா அந்த யூகே கிளம்புறாங்கன்னு சொன்னால ஒரு ஃபேமிலி ரமேஷ் அண்ணா அண்ட் ஷாமி ஃபேமிலி அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்து. பட் அங்கே பேக்கிங் அப்புறம் அது இதுன்னு நிறைய கொஞ்சம் மிஸ்ஸியாகவே இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க எங்கள் வீட்டில். ஸோ உண்மையில சொல்லப்போனால் அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருந்துச்சு. ஒரு வீடு ஃபுல்லாக ஜெக ஜெகன்னு குழந்தைங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரக்ஷனுக்கு ரொம்ப ஹாப்பி. அவனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வீடு ஃபுல்லாக ஆட்கள். எப்போவுமே அவனுக்கு வந்து வீட்டில் வந்து யாராவது இருக்கணும், இல்லைன்னா இவே எங்கேயாவது போகணும் அந்த மாதிரி கேட்டுட்ருப்பான். வீட்டுக்கு யாருமே வரலம்மா அப்படின்னு. ஸோ அந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து 5:30 தானே கேக் கட்டிங் 6 o'clock. ஸோ அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அந்த குட்டி சஹானா, சுபைரு, சாபிரு, சாஹில் எல்லாருமே தான் சேர்ந்து பண்ணாங்க. Rakshan5th birthdayக்காக நம்ம டெக்கரேஷன் பண்றோம். நான் தான் மோஸ்ட் ஆஃப் தி டெக்கரேஷன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டேன். ஓ மை காட், வெரி குட். थैंक यू சார். பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பப்ஸ் வந்து நாங்க பக்கத்துல ஒரு கேரளா ஷாப் இருக்கு, கடையில அங்க தான் ஆர்டர் பண்ணோம். அப்புறமேட்டு ரோஸ் மில்க், அப்புறமேட்டு வடை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷமி அண்ட் நிஷாக்கா அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. அந்த மாவு அரைக்கிறதா இருக்கட்டும் போட்டு அந்த ரோஸ் மில்க் வீட்டில் ஏன்னா குழந்தைங்க நிறைய இருந்தனால வெளியே இருந்து எதுவும் வாங்கிக்க வேணாம் ட்ரிங்க்ஸ் எதுவுமே சொல்லிட்டு வீட்டிலே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த பாதாம் பிசின் அதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கேக் தான் பாலானா செஞ்சது. கப் கேக் வந்து as usual நானே பண்ணது. அப்புறமா ஃபைனலாக 6 o'clock வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அப்போ தான் தூரமாக லாங் இதுலேருந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஈஸியாக டைமுக்கு வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா விண்டர் டைமு சீக்கிரமாகவே சன்செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வெதர் எல்லாமே பார்க்கணும்ல, அதுக்காக இந்த பர்த்டே வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம். பை காட் கிரேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பசங்களோட Wow.
நீங்க ஆடா ஆன்டி போட்டோ எடுங்க Special thanks to Bella and her and Joe's and Bola's sister family. Thank you, Balaji, Anna, and Avi for this wonderful Spider-Man cake.